अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத முராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபாம் गुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् குலசேகரருடைய முகுந்தமாலை என்கிற அற்புதமான ஸ்தோத்திரம் பகவானை பல்வேறு வகைகளிலே அற்புதமாக துதித்து நாம் நித்தியம் அனுசந்திக்கும்படியான ஒரு ஸ்தோத்திரத்தை நமக்கு அருளி இருக்கிறார் குலசேகரர். அதிலே இன்றைய தினம் 22வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். அதிலே எம்பெருமானை பலவாறாக துதித்து அவனை பெரிய மாணிக்கம் மணி என்று கொண்டாடி, அப்படிப்பட்ட நீ என்ன பண்ண வேண்டும், எனக்கு அந்த எம்பெருமான் மணி போல இருக்கக்கூடியவனான எம்பெருமான் எனக்கு என்ன செய்ய வேண்டும், ஸ்ரேயஸை கொடுக்க வேண்டும், நன்மையை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பெரியாழ்வார் அவனை கண்ட அடுத்த கணமே என்ன சொன்னார், மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்றார். ஆண்டாளும் அப்படியே திருத்தகப்பனாரை பின்பற்றி மாலே மணிவண்ணா என்றாள். அந்த மணியாகவே எம்பெருமானை அனுபவிக்கிறார் இந்த இடத்திலே குலசேகரர். பக்தாபாய புஜங்க காருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபீலோச்சன சாதகாம்புதமணி சௌந்தர்ய முத்ராமணி யः காந்தாமணி ருக்மிணி கனகுச்சத்வந்த்வைக பூஷாமணி ஸ்ரேயோ தேவசிகாமணி திசது நோ கோபாலச்சூடாமணி. எம்பெருமானை எத்தனை மணி சொல்லுகிறார் பாருங்கள் இந்த இடத்துல. அவன் மணிவண்ணன். இந்த மணி என்கிறதுக்கு என்ன பெயர் என்றால் நமக்கு நன்மையை விளைவிக்கும். அதாவது சில மணிகள் சொல்லுவதுண்டு, அப்படிப்பட்ட மாணிக்கம் மணி, மணியே மணி, மாணிக்கமே என்றெல்லாம் கூட ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். சிந்தாமணி என்று ஒன்று சொல்லுவார்கள், இலக்கியங்களிலே புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லா துன்பங்களையும் நமக்கு நீக்கிவிடும், எல்லா இன்பங்களையும் நமக்கு கொடுத்து விடும். அதே போலத்தான் ஸ்ரீபாகவத புராணத்திலே கூட ஒரு பெரிய மணியை பற்றின ஒரு சரித்திரம் உண்டு. அது அந்த மணி அதை பெறுவதற்காக கண்ணன் முதலிலே முயற்சி செய்ய, அது பின்னாலே பெரிய கலவரத்தை எல்லாம் உண்டாக்க என்று பெரிய கதையாக அது செல்லுகிறது. அந்த மணி என்கிறது நமக்கு துன்பத்தை நீக்கும், இன்பத்தை விளைக்கும். மணி என்னால் சாதாரணமான மணி என்னால் மாணிக்கம் போன்ற ஒரு கல். அது ஒரு உயர்ந்த நல்ல பிரகாசத்தை உடைய கல் அது. ஆஹா, அப்படிப்பட்ட மணியாக அந்த எம்பெருமானை உருவகிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே குலசேகரர். பக்த அபாய புஜங்க காருடமணி. நம்முடைய துன்பத்தை அந்த மணி போக்குகிறது, சிந்தாமணி போக்குகிறது என்று சொன்னால் இங்கே என்ன சொல்லுகிறார், இந்த நம்ம பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பாம்புகள் போல அந்த பக்தர்களை சுற்றி கொள்ளுகிறதாம். ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், பக்த அபாய புஜங்கம், பக்தர்களை சூழ்ந்திருக்கின்ற அபாயமான, அதாவது ஆபத்துக்களாகிற புஜங்கம், அந்த பாம்புகளுக்கு இவன் ஆறு காருட மணி, கருடன் போன்ற மணி என்கிறார். கருடன் அவன் என்ன பண்ணுவான், அந்த கருடன் வந்தால் பாம்பு விலகி ஓடிவிடும். அதுபோல் பகவான் வந்தால் அடியவர்களுடைய அபாயங்கள் எல்லாம் ஓடிவிடும், ஆபத்துக்கள் எல்லாம் ஓடிவிடும். திரைலோக்கிய ரக்ஷாமணி,
மணி இருக்கிற இடத்துல சுபீக்ஷம் இருக்கும். 3 உலகங்களுக்கும் இவன்தான் ரக்ஷாமணி, இவன்தான் காப்பாற்றுகிறான், சிந்தாமணி என்று அவனை சொல்லுகிறார். அதற்கு பிறகு கோபீலோச்சன சாத்தகாம்புதமணி, கோபிகைகளெல்லாம் கண்ணபிரானை சேவிக்க வேண்டும், கண்ணபிரானை சேவிக்க வேண்டும் என்று அவனையே எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை இங்கே என்ன சொல்கிறார், அந்த சாதகப் பறவை போலே என்று சாதகப் பறவைன்னு சொல்லுவார்கள், இல்லை இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது சாதக பறவை என்ன பண்ணும், மழையை மட்டும்தான் அது உண்ணுமா, மழை நீரை தவிர வேறு எதையும் பருகாதான். அது மழை நீர் வரும் வரை காத்து கொண்டிருக்குமா, எப்பொழுது மழை நீர் வரப்போகிறது என்று. அதுபோல கோபிகளெல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு, கோபிகளெல்லாம் இங்கே சாதக பறவைகள் போல அவர்களுடைய கண்களாகிற சாதக பறவைகள் எதை எதிர்பார்த்திருக்கிறது, கண்ணனாகிற மழையை எதிர்பார்த்திருக்கிறது. அப்பொழுது கண்ணன் எப்படி இருக்கிறான், அவர்களுக்கு அம்புதமணி, அப்படியே மேகம் போன்ற சாதக பறவைக்கு மேகம் எப்படியோ அப்படி அந்த கோபிகளுடைய கண்ணோக்கத்திற்கு இவன் இலக்காகிற மணியாயிருக்கிறான். கோபீலோச்சன சாத்தகாம்புதமணி சௌந்தர்ய முத்ராமணி, அழகான அழகே வடிவெடுத்த ஒரு மணி என்று அவனை சொல்லுகிறார். சௌந்தர்ய முத்ராமணி என்னால்னா அழகின் அடையாளமான மணி என்று அவனை சொல்லுகிறார். அந்த மணியை அணிந்து கொண்டால் அழகு ஏற்படுகிறது அல்லவா, அதை சொல்லுகிறார். அதற்கு மேலே காந்தாமணி ருக்மிணி கனகுச்சத்வந்த்வைக பூஷாமணி, மிகவும் அழகியவளான அந்த ருக்மிணி பிராட்டி, அவளுடைய திருமார்பை அலங்கரிக்கிற மணியாய் இவன் இருக்கிறான். அது பூஷாமணி, மலரால் தனத்துள்ளான் என்று பெருமானுடைய திருமார்பிலே பிராட்டி எழுந்தருள் இருப்பது போல பிராட்டியினுடைய திருமார்பிலே எம்பெருமான் இருக்கிறான் என்றும் சொல்லுவது உண்டு. அதனால் அந்த ருக்மிணி பிராட்டினுடைய மார்புக்கு அலங்காரமான மணியாய் இவன் இருக்கிறான். தேவசிகாமணி, தேவர்களுக்கெல்லாம் இவன் தலைவனாயிருக்கிறான். தேவசிகாமணி என்று சொன்னவர் உடனே கோபால சூடாமணி, கோபாலர்கள் என்னால் ஆயர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் இவன் தலைவனாயிருக்கிறான். அண்டர்கோன் அணியரங்கன் என்றால் அண்டர்கோன் பரமத்தில் இருக்கிற நித்தியதூர்களுக்கு தலைவன், அணியரங்கன் திருவரங்கத்திற்கு தலைவன் என்பது போல இங்கே தேவர்களுக்கு தலைவன், ஆயர்களுக்கும் தலைவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் யஹா ஸ்ரேயா நஹா திசது, நஹா ஸ்ரேயா திசது, அப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமான் எனக்கு வேண்டிய அந்த ஸ்ரேயஸை கொடுக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே குலசேகரர் வேண்டுகிறார். அடுத்தபடியாக 23வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கிறதே அதுதான் உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை போல உயர்ந்த மந்திரம் வேறொன்று கிடையாது. அதனால் எப்பொழுதும் நெஞ்சே அந்த மந்திரத்தையே, அந்த கிருஷ்ண மந்திரத்தையே நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டு ஜபம் செய்து கொண்டிருப்பாயா என்று அந்த மந்திரத்தினுடைய, கிருஷ்ண மந்திரத்தினுடைய பெருமை. அதாவது கிருஷ்ண மந்திரம் என்னால் என்ன, கீழே சொன்னார் மந்திரம் சப்ரணவம் என்று சொல்லப்பட்ட அஷ்டாட்சர மந்திரம், அல்லது ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் என்னால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்கிறது கூட கிருஷ்ண மந்திரமாக சொல்லலாம், அல்லது ஓம் கிருஷ்ணாய நமஹா என்று ஏதோ கிருஷ்ணனை பற்றின மந்திரம் அது. அதை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பாயா என்று தம்முடைய அந்த நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். சொல்லுகிற பொழுதோ அந்த மந்திரம் எப்படி உயர்ந்தது என்று பல வகைகளாலே எடுத்து காட்டுகிறார் இந்த 23வது ஸ்லோகத்தாலே. சத்ருச்சேதைக மந்திரம் சகலமுபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபசித தமஸ் சங்க நிர்யாண மந்திரம் சர்வைஸ்வர்யைக மந்திரம் வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்மசாபல்ய மந்திரம். இந்த மந்திரம் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம், கண்ணனை பற்றின மந்திரம். அது எப்படிப்பட்டது, சத்ருச்சேதைக மந்திரம், விரோதிகளை அழியோடு தொலைப்பது, சத்ருக்களை ஒழிக்கக்கூடிய மந்திரம் அது. அது மட்டுமல்ல, உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சகலம் உபனிஷத் வாக்கியம், அனைத்து உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய வாக்கியங்களினுடையும் சுருக்கமான சாரமாக இருக்கக்கூடிய மந்திரம் அது. அது மட்டுமல்ல, சம்சார உத்தார மந்திரம், இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை தாண்டுவதற்கு,
இந்த சம்சாரத்தை கடத்துவதற்கு இதிலிருந்து கடந்து நாம் செல்லுவதற்கு நமக்கு துணை புரிகிற மந்திரம் எது? அதுவும் கிருஷ்ண மந்திரம்தான். சம் உபசித தமசங்க நிர்யாண மந்திரம். நம்மை கடக்க ஒட்டாமல் தடுப்பது எது என்று கேட்டால், நன்றாக நம்மை நெருங்கி இருக்கக்கூடிய அந்த தமஸ், அறியாமை, அஞ்ஞானம் என்கிற இருட்டு, இந்த பிரகிருதியாகிற ஒரு இருட்டு, இதெல்லாம் தான் நம்மை இது அழுத்தி விடுகிறது இந்த சம்சாரத்தில். இந்த தமஸுக்கு நிர்யாண மந்திரம். இதிலிருந்து நாம் வெளியிலே போவதற்கு நமக்கு உதவி புரியக்கூடிய மந்திரம் எது என்னால் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம். சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம். எல்லா விதமான செல்வங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம் என்று ஒன்று உண்டு என்னால் அது எந்த மந்திரம்? கிருஷ்ண மந்திரம்தான். அதுக்கு மேலே வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம். வியசன புஜகம், அதாவது நமக்கு துன்பங்களாகிற பாம்புகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன, நம்மை கடித்து நம்மை அப்படியே துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. பாம்பு கடித்தால் என்ன ஆகும்? துடிக்கிறோம். அதுபோல இப்பொழுது இந்த உலகத்திலே துன்பங்களாலே நாம் துடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி துடித்து கொண்டிருக்கிற பொழுது அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எது என்னால் அந்த வியசன புஜக சந்தஷ்ட, அது சந்தரான மந்திரம். அதிலிருந்து நம்மை நன்றாக காப்பாற்றக்கூடிய மந்திரம் எது மந்திரம்? ஸ்ரீகிருஷ்ண மந்திரம். அதனால் ஜிஹ்வே ஜப 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 சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஏன் நாக்கே எப்பொழுதும் ஜபித்து கொண்டிரு, அதை ஜபம் செய் ஜபம் செய் ஜபம் செய் என்று சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட மந்திரம்? ஜன்மசாபல்ய மந்திரம். ஜன்மசாபல்யம் என்னால் என்ன? இந்த பிறவியினுடைய பயனையே நமக்கு கொடுத்து விடக்கூடிய மந்திரம் ஒன்று உண்டு என்னால் அது எது என்னால் கிருஷ்ண மந்திரம் தான், வேறு மந்திரம் கிடையாது. அதனால் ஏ நாக்கே எப்பொழுதும் நீ அந்த கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்து கொண்டிருப்பாயாக. அந்த கிருஷ்ண மந்திரம் எப்படிப்பட்டது? விரோதிகளை தொலைக்கக்கூடியது, உபனிஷத்துக்களுக்கெல்லாம் சாரமாயிருக்கக்கூடியது, இந்த சம்சாரத்திலிருந்து கடத்தி நம்மை மேல் லோகத்திற்கு அழைத்து செல்லுவது. நாம் இருளிலே, அறியாமையாகிற இருளிலே தவிக்கின்ற பொழுது அந்த இருளிலிருந்து நம்மை கரையேற்றக்கூடியது. எல்லா விதமான செல்வம் என்னால் உண்மையிலே இந்த உலகச் செல்வங்கள் அல்ல, பகவானுக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு செல்வம் எதுவும் உயர்ந்ததல்ல. அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல இந்த உலகத்திலே நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே, பாம்பு கடித்தது போல, அந்த துன்பத்திலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கக்கூடிய மந்திரம் அது. நம்முடைய பிறவி பயனையே நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம் என்னால் அது ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் என்று. ஸ்ரீகிருஷ்ண மந்திரத்தை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் ஒன்று கிடையாது. அதை என்ன செய்ய வேண்டும்? நீ எப்பொழுதும் ஜப 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 என்று நமக்கு உபதேசிக்கிறார். எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டிருத்தல் தான் நமக்கு நிச்சயம் செய்ய வேண்டியது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் குலசேகரரும் நமக்கு அதான் நமக்கு உபதேசிக்காமல் அவர் எதற்கு உபதேசிக்கிறார்னால், தம்முடைய நெஞ்சுக்கு உபதேசிப்பது போல, தம்முடைய நாவுக்கு உபதேசிப்பது போல நமக்கும் உபதேசிக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.